வந்தா படியில் என்ன போ. நான் என் மையனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுங்க. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்ததுங்க. இது 100க்கு 100 உண்மை மட்டும் இல்ல, இதுதான் யதார்த்தமும் கூட. கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போனவன பத்தியடா நான் தான் 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியா இருந்தா 3 லிட்டர் குடிப்பான், அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற? பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்து தான். 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா, அதே நீங்க சரக்கு நினைச்சுக்கிறீங்க, கூட கூட இருக்கலாம்ல. இப்படி எல்லாம் ஒரு மழுப்பலான ஒரு பதில சொல்லிட்டு நான் இங்க இருந்து இறங்கி போக முடியும். பட் அதை நான் செய்ய விரும்பல. தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவா பாருங்க. எதுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னேன், சினிமா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட தொழில். காஞ்ச பூமினாலும் அந்த ராமநாதபுரத்தில் எங்க அப்பன் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். நான் உழுது விளைப்பேன். அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன், வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாராயங்காட்சி பிழைப்பேன். நான் உங்களுக்கு